கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதிவேகமாக அணியில் இருந்து வெளியேறி தமாகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உறவை கசந்து போன உறவாக ஏன் நினைத்தார்கள்? இடதுசாரிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு நல்கியது உண்மைதான் என்றாலும் திமுக அணியில் இருந்து வெளியேற முடியும் என்கிற முடிவுக்கு துணிந்து வருவதற்கு எது காரணம்? 6 தொகுதிகளை கடந்த முறை தந்து 5 தொகுதிகளை இந்த முறை தந்தது அவர்களுக்கு இனிக்குமா கசக்குமா? இப்ப தோழமை கட்சிகளை எந்த அளவுக்கு அனுசரணையோடு வைத்திருந்தோம் அதுதானே முக்கியம். திமுக மட்டும் போன தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால், கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள். வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கொண்டார்களோ இல்லையோ, பதிலளித்தார்களோ இல்லையோ, திருமாவளவன் பதிலடி கொடுத்தான். பெரியாரே மண்ணு என்று சொன்னபோது மிக வெளிப்படையாக சீமான் அவர்களை நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். அதுவரையில் நான் அவரை ஒருபோதும் வெளிப்படையாக கண்டித்ததில்லை. தெலுங்கு எதிர்ப்பு தான் தமிழ் தேசிய அரசியல். கருணாநிதி ஒரு தெலுங்கர், அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் தெலுங்கர்கள். தெலுங்கர்களால் தான் தமிழன் வீழ்ந்தான். வெறும் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு என்று பேசுவதே இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் திசை மாறி போன போது விடுதலை சிறுத்தைகள் குறுக்கிட்டோம். தமிழ் தேசியம் என்பதே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. தெலுங்கர் எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் திமுகவினரை விட கருத்தியல் தளத்தில் வேகமாக சீறி பாய்ந்தவர்கள் சிறுத்தைகள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழுகிற உலகத் தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவன் திருமாவளவன். திருமாவளவன் ஒரு ஆளே இல்லை என்று அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. திருமாவளவன் தவிர்க்க முடியாத ஒரு ஆள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு இயக்கம். இதுதான் அவர்களின் கண்ணை உறுத்துகிறது. எப்படி இந்த ஆளை டேமேஜ் பண்ணலாம்? ஆனா அண்ணாமலை அனுமதி வாங்கிக்கிட்டு வந்து கட்சி தொடங்குறார். இது ஆழ சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இங்கே சொந்த முகத்தோடு வந்தால் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, போனி ஆகாது.
ரொம்ப காலம் முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, ஒன்றும் கதை நடக்கல. நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுல எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே இங்க இருக்கிறவன் என்ன சொல்றான், இருக்கிற இடத்துல விசுவாசமா இருந்தா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறான். சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. திருமாவளவனை எந்த சக்தியாலும் அரசியலில் இருந்து வெளியேற்ற முடியாது. கூட்டணி ஆட்சி பற்றி முதலில் தமிழக அரசியலில் இந்த தற்கால சூழலில், சமகால சூழலில் ஒரு உரையாடலுக்கு உட்படுத்திய, விவாதத்திற்கு உட்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த எண்ணம் பலருக்கும் இருந்திருக்கலாம், பலரும் பேசியிருக்கலாம். ஆனால் அதை பொதுவெளியிலே விவாதத்தை தொடங்கி வைத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்றைக்கு அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இனி யார் ஆட்சிக்கு வந்தாலும் கூட்டணி ஆட்சிதான் என்கிற பெரும் கதவு, பெரும் வாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புது யுகத்தில் தமிழ்நாடு அரசியல் அடியெடுத்து வைத்திருக்கிறது. வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் நிகழ்ந்து விடவில்லை. ஒரு கட்சியிடமிருந்து ஆட்சி இன்னொரு கட்சிக்கு மாறிவிட்டது என்பது மட்டும் நிகழவில்லை. தமிழ்நாடு அரசியலின் போக்கில் மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனிமே கூட்டணி அமைத்து ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் நிலை வரவே வராது. கூட்டணி அமைந்தால் கூட்டணியில் இடம்பெறுகிற கட்சிகள் இனி ஒவ்வொரு ஆட்சி அமைக்கிற போதும் கூட்டணி ஆட்சி முறை என்பது நடைமுறையில் இருக்கும். எனவே தமிழ்நாடு அரசியல் ஒரு புது யுகத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த புது யுகம் பிறப்பதற்கு சிறுத்தைகளின் உந்துதல் மிக முக்கியமானது, அரசியல் தாக்கம் மிகவும் முக்கியமானது. இதையெல்லாம் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்கிறது என்று. எத்தனை % வாக்கு வங்கி, எத்தனை சீட்டு எம்எல்ஏ, எத்தனை சீட்டு எம்பி என்பதல்ல. இந்த அளவுக்கு இவ்வளவு தாக்கத்தை எங்களால் ஏற்படுத்த முடிகிறது என்று சொன்னால், இதுவரையில் ஒரு முறை கூட தனித்து போட்டியிடாமல், எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கிறது என்று உறுதிப்படுத்தாமல் தொடர்ந்து தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக காய்களை நகர்த்த முடிகிறது என்று சொன்னால் அதுதான் சிறுத்தைகளின் சாதனை, சிறுத்தைகளின் வலிமை. பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் இந்த கோணத்தில் நம்மை பாராட்ட முடியும். நம்மை எப்படியாவது தாழ்த்தி பேச வேண்டும், சிதறடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்மை மிகச் சாதாரணமான பிரச்சனைகளுக்கெல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணமாக இருக்க முடியும்? எப்படி இவர்கள் இந்த அளவுக்கு இந்த அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறார்கள் என்பதுதான். அவர்களால் இதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை. இப்படிப்பட்ட சூது நிறைந்த இந்த அரசியல் களத்தில், சூழ்ச்சி நிறைந்த இந்த தேர்தல் களத்தில், வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில், துரோகம் நிறைந்த அரசியல் களத்தில் நாம் இன்னும் எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கட்டுப்பாடாக இருக்க வேண்டும், இன்னும் எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டும், நம்முடைய ஆற்றலை விரயமாக்காமல் இன்னும் எவ்வளவு கவனமாக செயலாற்ற வேண்டும். யோசிச்சு பாருங்க. நான் இந்த மேடைக்கு வர்றது முன்னாடி நல்லா படுத்து உறங்கி ஓய்வெடுத்து மற்ற தலைவர்கள் மாதிரி மேக்கப் பண்ணி அப்படியே மடிப்பு கலையாமல்
அப்படி மேடையில் வந்து உட்கார்ந்து இதுவரை அன்றைக்காவது நீங்க பார்த்திருக்கிறீர்களா? கசங்கி போய் தான் வந்து நிற்பேன். உடம்புல இருக்கிற எல்லா சக்தியும் போயிருக்கும். இங்க வந்து உட்கார்ந்து கொஞ்சம் அப்படி ஒரு சில நொடிகள் கண்ணா ஏறுறேன் பாருங்க, அந்த ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் அதுதான் எனக்கு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட். என்னுடைய சக்தி மீண்டும் எனக்கு மறுபடியும் ஒரு சக்தி வருவதற்கு அந்த ஓய்வு தான், கொஞ்ச நேரம் கிடைக்கிற ஓய்வு தான் மேடையில். தோழர்களே, இந்த வஞ்சகம் நிறைந்த அரசியல் களத்தில் எப்படி நாம் செயலாற்ற வேண்டும், ஒருங்கிணைந்து இயங்க வேண்டும் என்கிற புரிதல் நமக்கு தேவை. தனியா உட்கார்ந்துக்கும் போது இதெல்லாம் யோசிக்கணும், நீங்க சிந்திக்கணும். நிதி கேட்டேன் அப்படின்னு சொன்னா அண்ணா நிதி கேட்டார். கட்டாயமா ஒரு தொகுதிக்கு 1 லட்சம் போய் நம்ம கொடுத்தே ஆகணும். முன்னணி பொறுப்பாளர்கள் நம்மாலான நிதியை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்கணும். வேறு எவரும் நமக்கு கோடிக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ கொடுத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்து என்று சொல்லுவதற்கு நாதி கிடையாது, சொல்ல மாட்டார்கள். இவெல்லாம் ஏன் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவன் எப்படி நமக்கு மாநாட்டு நிதிக்கு உதவுவார்கள்? இதெல்லாம் தான் அவங்களுக்கு உறுத்துது. எப்படி இப்படி மாநாடுகளை பாருங்க, எத்தனை மாநாடுகள், அடக்குமுறை சட்டங்கள் எதிர்ப்பு மண்டல மாநாடுகள், இந்துத்துவ பண்பாட்டு திணிப்பு எதிர்ப்பு மாநாடு 2003 2004, 2005 4ஆம் வட்டவரிசை மாநாடு, இரட்டை வாக்குரிமை மாநாடு, 2005 பஞ்சமி நிலமீட்பு மாநாடு, 2006 ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு, 2006 தமிழக பொன்விழா மாநாடு, 2006 சமூக நீதி மீட்சி மாநாடு, 2007 மண்ணுரிமை மாநாடு, 2008 கருத்துரிமை மீட்பு மாநாடு, 2008 மகளிர் உரிமை மாநாடு, 2008 தலித் கிறிஸ்தவர் எழுச்சி மாநாடு, 2008 தமிழீழ அங்கீகார மாநாடு, 2009 எழும் தமிழீழம் இனவிடுதலை மாநாடு, 2010 உழைக்கும் மகளிர் உரிமை மாநாடு, 2010 தமிழர் இறையாண்மை மாநாடு, 2013 சமூக அமைதிக்கான மக்கள் ஒற்றுமை மாநாடு, 2014 கல்வி உரிமை மாநாடு, 2015 வெள்ளி விழா மாநாடு, 15 மது ஒழிப்பு மகளிர் மாநாடு, 2016 நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு, அதே 2016 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, 2017 ஆணவ படுகொலைகள் எதிர்ப்பு மாநாடு, 2017 மாநில சுயாட்சி மாநாடு, 2017 திருப்பதி ஆந்திராவில் மாநில சுயாட்சி மாநாடுகள், 2017 வழக்கறிஞர் அணி மாநாடு, 2018 அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு ஆந்திராவில், 2018 மாநில சுயாட்சி மாநாடு புதுச்சேரியில், 2018 வணிகரணி மாநாடு, 2018 பெண்களும் அர்ச்சகராகலாம் சட்டம் பாதுகாப்பு மாநாடு, 2019 தேசம் காப்போம் மாநாடு திருச்சி, 2019 ஆந்திராவில் தேசம் காப்போம் மாநாடு, 2019 சனாதன எதிர்ப்பு மாநாடு, 2024 வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, 2024 மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, 2025 தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மாநாடு. மூச்சு வாங்குது. இதுல நிறைய பேரணிகள், தேசம் காப்போம் பேரணி, இன்னும் பல பேரணிகள். இப்ப மதச்சார்பின்மை காப்போம் பேரணி நடத்தணும், நீலச்சட்டை அணிந்து. இவ்வளவு நிகழ்ச்சிகளுக்கும் நமக்கு என்ன தொழிலதிபர்களா நிதியை அள்ளி தந்தார்கள்? பெரு வணிகர்களா நிதியை அள்ளி தந்தார்கள்? நீங்கள் அள்ளி தந்த நிதியை கொண்டுதான் இத்தனை மாநாடுகளையும் நாம் நடத்தி இருக்கிறோம். நீங்கள் எழுதிய சுவர் விளம்பரங்கள் தான், நீங்கள் ஒட்டிய சுவரொட்டிகள் தான், நீங்கள் பரப்பிய துண்டறிக்கைகள் தான், விநியோகித்த துண்டறிக்கைகள் தான், உங்களுடைய உழைப்பில் தான், உங்களுடைய ஒத்துழைப்பில் தான், உங்களுடைய மகத்தான பங்களிப்பில் தான் இத்தனை நெடுந்தூரம் இந்த இயக்கம் பயணித்து வந்திருக்கிறது.
இவ்வளவு ஒடுக்குமுறைகளை இந்த இயக்கம் தாங்கி வந்திருக்கிறது. இவ்வளவு அவதூறுகளை இந்த இயக்கம் முறியடித்திருக்கிறது. இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று அதிகாரத்தையும் வென்றெடுத்திருக்கிறது. ஒரு கூட்டணியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கூட்டணியில போய் அமைச்சராகலாமா? இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய விவாதம். அந்த கூட்டணி, விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வகித்த கூட்டணி, தேர்தலுக்கு முன்பே சிதறிவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்திய, போராடிய, உறுதிப்பாட்டோடு களத்தில் நின்ற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அவ்வளவுதான் நம்மால பண்ண முடியும். தேர்தலுக்கு முன்னால். தேர்தலுக்கு பின்பு ஒரு கூட்டணி சிதறுகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? எதிரும் புதிருமாக நின்ற அதிமுக கூட்டணியையும் திமுக கூட்டணியையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு கட்சி தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்று வந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு பல காரணங்கள் உண்டு. அந்த கட்சிக்கு, தனிப்பெரும் கட்சிக்கு இன்னொரு கூட்டணியில் இருந்து ஆதரவு நல்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது என்றால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தங்களை தாங்களே சுய விமர்சனம் செய்து கொள்ள தயாராக வேண்டும். ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். இது பணத்தால் வீழ்த்தப்பட்டதா என்றால் இல்லை, மதத்தால் வீழ்த்தப்பட்டதா என்றால் இல்லை, சாதியால் இந்த இரு அணிகளும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை, அல்லது ஒரு கட்சியின் கட்டமைப்பு வலிமையால் இந்த இரண்டு அணிகளும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை, களப்பணியாளர்களின் ஆற்றலால் திமுக அணியும் அதிமுக அணியும் வீழ்த்தப்பட்டனவா என்றால் இல்லை. இதற்கு என்னதான் காரணம்? நெடுங்காலமாக திராவிட இயக்கங்களுக்கு எதிரான அல்லது திராவிட அரசியலுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் தொடர்ந்து பரப்பப்பட்டது, தொடர்ந்து பரப்பப்பட்டது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல. திமுக ஆட்சியை கைப்பற்றிய காலத்திலிருந்து திமுகவுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். திமுகவை பலவீனப்படுத்துவதற்காகவே உருவான கட்சி அதிமுக. பிறகு திமுகவும் அதிமுகவும் எதிரும் புதிருமாக இருதுருவ கட்சிகளாக மாறிய பிறகு அந்த இரண்டு கட்சிகளுக்கும் எதிரான வெறுப்பு அரசியல் பரப்பப்பட்டது. தொடர் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன. அதனுடைய உச்சமாக கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசியல். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இங்கே விவாத பொருளாக மாறவில்லை. கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன்.
2009 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழுகிற உலகத் தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவன் திருமாவளவன். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை, நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று அவர்கள் பேசினார்கள். ஈழ அரசியலை வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என்று சொன்னவன் திருமாவளவன். ஈழத்தில் நடக்கிற அவலங்களுக்கு வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. இது உலகளாவிய அரசியல். அதிலே அமெரிக்காவுக்கு தொடர்பு உண்டு, அமெரிக்க அடிவருடி நாடுகள் அனைத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏறத்தாழ 22-23 நாடுகள் ஒன்று சேர்ந்து எல்டிடி என்கிற தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தை முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்திலே நின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக இவ்வளவுக்கும் காரணம் கருணாநிதிதான் என்று அவர் மீது பழி போட முயற்சித்த காலம் 2009. 30 முதலமைச்சர்களுள் ஒருவர் கருணாநிதி. கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் 30 முதலமைச்சர்கள் ஒருவர். 38 மாநிலங்களில் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் டெரிட்டரி பிரதேசங்கள், இதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. வெளிவிவகார கொள்கையை ஒரு மாநிலத்தால் வரையறுத்து விட முடியாது. ஆகவே ஈழ விடுதலை அரசியலில் திமுக மட்டுமே பழி சுமக்க வேண்டும் என்கிற நிலையை அன்றைக்கு அவர்கள் அத்தனை பேரும் எடுத்த போது நான் சொன்னேன், 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அதிமுக என்ன ஆதரவு நிலையை எடுத்தது? புலிகளை ஆதரித்தார்களா? ஈழத்தை ஆதரித்தார்களா? விவாதங்கள் நடத்தியிருப்பார்களா? போராட்டங்களை நடத்தியிருப்பார்களா? பேரணிகளை நடத்தியிருப்பார்களா? ஈழத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் நேர் எதிராக இருந்த ஜெயலலிதா அம்மையாரை ஆதரிக்க வேண்டும் என்ற இந்த நிலைப்பாட்டை எப்படி நீங்கள் வலியுறுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினேன். புதிதாக போய் திமுகவோடு ஒட்டிக்கொள்ளவில்லை. ஏற்கனவே திமுக கூட்டணியில் 2006 இருந்து இருந்தோம், தொடர்ந்தோம். திமுக மீதும் காங்கிரஸ் மீதும் என்னென்ன அவதூறுகள் பரப்பப்பட்டனவோ அல்லது பழி சுமத்தப்பட்டனவோ அல்லது குற்றங்கள் சாட்டப்பட்டனவோ அவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் நான் சுமக்க நேர்ந்தது. நானும் சுமந்தேன். அதிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட இயக்க அரசியலுக்கு எதிரான அவதூறுகளை எல்லாம் திமுக தலைவர்கள் எதிர்கொண்டார்களோ இல்லையோ, பதிலளித்தார்களோ இல்லையோ, திருமாவளவன் பதிலடி கொடுத்தான். இனி பெரியாரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் விடுதலை சிறுத்தைகள் பொறுத்துக் கொண்டிருக்காது, சகித்துக் கொண்டிருக்காது என்று வெளிப்படையாக பேசியவன் திருமாவளவன். பெரியாரே மண்ணு என்று சொன்னபோது மிக வெளிப்படையாக சீமானவர்களை நான் கண்டித்து பேசியிருக்கிறேன். அதுவரையில் நான் அவரை ஒருபோதும் வெளிப்படையாக கண்டித்ததில்லை. அவர்கள் திரிபுவாத அரசியலை உயர்த்தி பிடித்தார்கள். தெலுங்கு எதிர்ப்புதான் தமிழ் தேசிய அரசியல். கருணாநிதி ஒரு தெலுங்கர்,
அவரை சுற்றியுள்ள அத்தனை பேரும் தெலுங்கர்கள். தெலுங்கர்களால் தான் தமிழன் வீழ்ந்தான். இதுதான் தமிழ் தேசியம் என்று அவர்கள் இந்திய தேசிய எதிர்ப்பை கைவிட்டு விட்டார்கள். இந்தி திணிப்பை எதிர்க்க ஆர்வம் காட்டவில்லை. இந்துத்துவ அரசியலை, சாதியவாத மதவாத அரசியலை எதிர்த்து பேசவில்லை. பாரதிய ஜனதாவை எதிர்த்து பேசவில்லை. RSS எதிர்த்து பேசவில்லை. வடவர் ஆதிக்கத்தை எதிர்த்து பேசவில்லை. வெறும் கருணாநிதி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு, தெலுங்கர் எதிர்ப்பு என்று பேசுவதே இங்கு தமிழ் தேசிய அரசியல் என்று அவர்கள் திசை மாறி போன போது விடுதலை சிறுத்தைகள் குறுக்கிட்டோம். தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வோ இன உணர்வோ அல்ல. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் அப்படி மொழி உணர்வும் இன உணர்வும் தான் தமிழீழ தேசியம் என்று உயர்த்தி பிடிக்கவில்லை. ஒரு தேச விடுதலைக்கான, தேசிய இன விடுதலைக்கான அரசியலை அவர் முன்னெடுத்த போது அந்த இனத்திற்கு நேர் எதிரான தேசியம் என்னவோ அந்த தேசியத்தை எதிர்த்தார். அதுதான் சிங்கள தேசியம். அது வெறும் சிங்கள மொழிவழி தேசியமாக மட்டுமில்லை, சிங்கள பௌத்த மொழி மதவாத தேசியமாக இருக்கிறது என்பதனால் சிங்கள பௌத்த பேரினவாதம் என்று தன்னுடைய பகையை அடையாளப்படுத்தினார். இலங்கை தழுவிய ஒரு தேசிய பார்வை அது. ஆனால் இந்த மண்ணில் தமிழ் தேசியம் என்பதே திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. தெலுங்கர் எதிர்ப்பு என்று சுருக்கப்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் திமுகவினரை விட கருத்தியல் தளத்தில் வேகமாக சீறி பாய்ந்தவர்கள் சிறுத்தைகள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை மிகவும் கொச்சையாக மேடைகளில், அதிமுக மேடைகளில் பாடுவதுண்டு. அந்த பாட்டை பாடியதற்காக திமுக அரசு ஒரு வழக்கு போட்டது. உடனே அன்பு சகோதரர் சீமான் அவர்கள் நான் பாடுகிறேன் என்று அந்த அநாகரிகமான பாட்டை பாடினார். என்னை கைது செய்து பார் என்று சவால் விட்டார். திமுக என்ன செய்தது? திமுக அரசு என்ன செய்தது? இன்றைக்கு அவரோடு உறவாட முடிகிறது, கூடி குழவ முடிகிறது. பொதுவெளியில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வது நாகரிகமானதுதான், நான் மறுக்கவில்லை. விமர்சனங்கள் நாகரிக வரம்பை தாண்டி போகிற போது அந்த இடத்தில் தொடர்புடையவர்கள் எத்தகைய எதிர்வினையை ஆற்றினார்கள் என்கிற கேள்வி எழுகிறது. தோழர்களே, இது நான் தனிப்பட்ட முறையிலே யார் மீதும் காழ்ப்புணர்வு கொண்டு பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை இன்றைக்கு எதிராக பார்க்கிற ஒரு பார்வை, இந்த ஒரே நிலைப்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் சூழலால் காங்கிரஸ் அதிவேகமாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தது. இடதுசாரிகள் பின்னர் ஆதரவு நிலையை வெளிப்படுத்தினார்கள். திருமாவளவன் பொறுத்து நிதானமாக 4 நாள் கழித்து இந்த நிலைப்பாட்டை மேற்கொண்டான். அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை 10 நாள், கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு பிறகு 14 நாள் கழித்துதான் அமைச்சரவையில் சேருகிற நிலைப்பாட்டை எடுத்தோம். பாராட்ட மனம் இருந்தால் திருமாவளவன் அவசரப்படவில்லை, எவ்வளவு நிதானமாக பொறுமையாக இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்று பாராட்ட முடியும். அப்படி பாராட்ட யாருக்கு மனம் இல்லை. தாவேக சிவப்பு கம்பளம் விரித்து காத்திருக்கிறது, கைகளை அகல விரித்து காத்திருக்கிறது. காங்கிரஸை போலவே வேகமாக ஓடி கை கொடுத்திருக்க முடியும். பதவி கிடைக்கிறது, அதிகாரம் கிடைக்கிறது, ஆளும் கட்சி கூட்டணி, பாதுகாப்பு இருக்கும்.
என்று ஆசைப்பட்டிருந்தால் உடனே திருமாவளவன் முடிவெடுத்திருப்பார் அல்லவா? அந்த ஆசை இல்லாததால் தானே இவ்வளவு பொறுமையாக நிதானமாக எடுக்கிறார் திருமாவளவன் என்று சொல்லுவதற்கு இங்கே யார் இருக்கிறார்? இந்த ஆசை இல்லை, அதனால்தான் அவர் நிதானமாக முடிவெடுத்திருக்கிறார். இப்படியும் பேசலாம் அல்லவா? பாராட்டலாம் அல்லவா? பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? ரெடியா இருக்கிறாங்க, போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே, இதான் கூப்பிடுறாங்களே, போய் ஜாயின் பண்ண வேண்டியதானே. அந்த அளவுக்கு தயாராக இருக்கிற நிலையிலும் கூட திருமாவளவன் தயங்கி 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 முடிவெடுக்கிறான் என்றால் பதவியிலும் பவிசிலும் இவனுக்கு பெரிய நாட்டமில்லை என்றுதானே பொருள். அதை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு முடிவெடுக்கவில்லை என்றுதானே பொருள். வேறு முக்கியமான ஒரு பார்வை அவரிடத்திலே இருக்கிறது, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது, அல்லது கருத்தியல் சார்ந்த பார்வை இருக்கிறது, அல்லது எதிர்கால கணக்கு ஏதோ இருக்கிறது. இதையெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் மிகவும் நிதானித்து திருமாவளவன் முடிவெடுத்திருக்கிறார் என்று யாரும் சொல்லவில்லை, சொல்ல மாட்டார்கள். அதை நாம் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் தேர்ந்தெடுக்கப்படாத நிலையிலும் கூட, நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத நிலையிலும் கூட என்னால் அந்த அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக முடியும் என்கிற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான விவாதமும் வெளியிலே நடந்தது. எனக்கு அந்த ஆசை இருந்திருந்தால் அடுத்த நாளே நான் வருகிறேன், இதை விட வேற என்ன என்று நான் போய் கட்டி அணைத்திருக்க முடியாதா? ஆற தழுவி இருக்க முடியாதா? எனக்கு இந்த துறையை ஒதுக்குங்கள் என்று கேட்டு இருக்க முடியாதா? ஓடினேனா? தழுவினேனா? அந்த இடத்திலும் நாங்கள் ஆதரவை வெளியிலிருந்து தருகிறோம், அமைச்சரவையில் சேரமாட்டோம் என்ற முடிவை 9ஆம் தேதி நான் அறிவிக்கிறேன். அதன் பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையிலே உயர்கல்வித்துறையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது விவசாயத்துறையை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், அல்லது தொழிலாளர் நலத்துறையை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் வந்தால் என்ற கேள்வி, என்ற விவாதம் நடந்தது. அப்போதும் உறுதிபட நான் சொன்னேன், எந்த நிலையிலும் நான் அமைச்சரவையில் சேரமாட்டேன், நான் சேரமாட்டேன். கட்சி சேருவதென்று முடிவெடுத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் வன்னி அரசு அமைச்சராவார். பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? பாரா, எவ்வளவு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. திருமாவளவன் ஒரு மினிஸ்டர் ஆயிருக்கலாமே, ஏன் அவர் போய் சேரல? அவருக்கு அதில் அவ்வளவு ஈடுபாடு இல்லை. தனக்கு மந்திரி பதவி கிடைக்குங்கிற வாய்ப்பு இருந்தும் கூட தன்னோடு 30 ஆண்டுகளாக பயணித்த ஒரு சாதாரண தோழரை அமைச்சராக்கி ஆட்சி அதிகார பீடத்தில் அமர வைத்திருக்கிறாரே திருமாவளவன் என்ற கோணத்தில் பாராட்டலாம் அல்லவா? பாராட்ட மனம் இருந்தால் பாராட்டலாம் அல்லவா? ஆனால் பாராட்ட மாட்டார்கள். நீங்க ஆதரவு தரன்னு தானே சொல்லிட்டு போனீங்க, அப்புறம் ஏன் அமைச்சரவையில் சேர்ந்தீங்க? இது ஒரு கேள்வி. இது என்ன? என்னால இதை புரிஞ்சிக்கவே முடியல. ஸ்ட்ரிக்டா உறுதிபட நாமெல்லாம் ஒரு அணி, அவர் எப்படியாவது ஆட்சி அமைச்சிட்டு போட்டோம், நாம ஒற்றுமையா இருப்போம், யாரும் ஆதரவு நல்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஏன் திமுக தலைமை சொல்லவில்லை? இந்த கேள்வியை யாரும் எழுப்பினார்களா? அது அவங்க இஷ்டம், அவங்களுக்கு சுதந்திரம், அதனால விட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்த விமர்சனத்துக்கே போகக்கூடாது. அதற்கு அடுத்த விமர்சனத்துக்கே போகக்கூடாது. நீங்க அமைச்சரவையில் சேர்ந்ததனாலதான் உங்க கட்சியிலிருந்து ஒருத்தர் இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, அதனால கூட்டணியை முறிச்சது நீங்க தான். அந்த நாளில் அப்போதுதான் நான் சொன்னேன். அப்ப கம்யூனிஸ்டும் சொன்னார்கள், திமுகவோட அவங்க உறவு எப்படி இருக்குன்னா உறவு அது தொடர்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஏதோ விளக்கம் கொடுத்தாங்க, அது வேற விஷயம். தோழர்களே, தமிழ்நாட்டு அரசியலில் நாம் குறிவைக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
நம்ம ஒரு பெரிய சக்தி இல்ல, 40-50 எம்எல்ஏக்கள் நாம் வச்சிருக்கல, 10-15 எம்பிக்களை நாம் வைத்திருக்கவில்லை. உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் 8%, 10% நம்முடைய வாக்கு வங்கி இருக்கிறது என்ற நிலையில் நாம் இன்னும் வளரவில்லை. ஆனாலும் நாம் குறிவைக்கப்படுகிறோம். இதற்குத்தான் நான் இவ்வளவு விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்லுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு பொருட்டே அல்ல என்று அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. திருமாவளவன் ஒரு ஆளே இல்லை என்று அவர்களால் கடந்து செல்ல முடியவில்லை. திருமாவளவன் தவிர்க்க முடியாத ஒரு ஆள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு இயக்கம். இதுதான் அவர்களின் கண்ணை உறுத்துகிறது. எப்படி இந்த ஆளை டேமேஜ் பண்ணலாம், அப்படி ஒன்று சொன்னார், எப்படி ஒன்று சொன்னார். திமுக கூட்டணியில் இருந்தப்ப தாவேகா தலைவரை நாங்கள் விமர்சித்தது உண்மை, நான் மறுக்கவில்லை. நாங்கள் பேசுகிற அரசியலுக்கு அது தாவேகா எடுத்த நிலைப்பாடு அல்லது அரசியல், அவர்கள் பேசிய கருத்துக்கள் முரணானவையாக இருந்த நிலையில் விமர்சித்தோம். ஆட்சி அமைப்பதற்கு நெருக்கடியான ஒரு சூழலில் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து எங்கள் உறவை தாவேகா விரும்புகிறது என்கிற போது அந்த உறவை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவுதான். இதில் என்ன அரசியலில் பெரும் பிழை? நம்ம தம்பிங்க சில பேர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள் அன்று நான் கொடுத்த பேட்டி ஒரு நறுக்கு மட்டும், அதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் முன்னையும் பின்னையும் வெட்டிட்டு தொடர்கிறது, திமுக கூட்டணி தொடர்கிறது அப்படிங்கறத மட்டும் போட்டாங்க. உடனே நிறைய தம்பிங்க எனக்கே மெசேஜ் போடுறாங்க, என்னன்னா விருதுகள் வழங்கும் விழாவில் நீங்க அப்படி பேசுனீங்க, இப்ப இப்படி பேசுறீங்க. அப்போ நம்முடைய பாலாஜி அவர்கள் தான் பேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டார், ட்வீட்ல போட்டார். கடந்த கால நிகழ்வுகளை குறிப்பிடுகிற போது அந்த சொற்றொடர் வந்தது. இப்படி சொன்னேன், அது பின்னால வருது, என்று சொன்னேன், என்று விளக்கினேன். இது பாஸ்ட் டென்ஸ். திமுக கூட்டணி தொடர்கிறது என்று சொன்னேன், என்று சொன்னேன்ங்கிறத கட் பண்ணிடுறான். தொடர்கிறது அப்படிங்கறத மட்டும் போடுறான். உடனே திருமாவுக்கு என்னாச்சு, இதை மட்டும் பார்க்கிற அந்த நுனிப்புல் மேயிற ஆட்கள் இருக்காங்கல்ல, பேட்டியை முழுசா பார்க்க இப்ப யாருக்கும் மைண்ட் கிடையாது, அமைதி கிடையாது. 1.5 நிமிஷம் கூட ரீல்ஸ் யாரும் இப்ப பார்க்கறது இல்ல, அப்படியே தள்ளி விட்டுறாங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்தில் நேர்மையாக இருப்போம், இருந்திருக்கிறோம். இப்ப ஒரு கருத்து சொன்னேன், ஏன் இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு. இருக்க மாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேள்வி எழுப்புகிறேன். ஏன்னா இந்த பலவீனத்தை பயன்படுத்தி இன்னைக்கு திமுக தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அதிமுக சிதறிக் கொண்டிருக்கிறது, திராவிட அரசியலின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிக் கொண்டிருக்கிறது. பெரியார் அரசியலின் எதிர்காலம் என்னவாகும் என்கிற கவலை அதிகரிக்கிறது. இந்த இடத்தில் வி த லீடர்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்கிறார். வி த லீடர்ஸ் இங்கிலீஷ்ல. அவர் ஐபிஎஸ் படிச்சவர். யாருன்னு உங்களுக்கு தெரியாது. வி த பீப்புள் அப்படின்னு நாம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்கிறோம். மக்களாகிய நாங்கள், வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, இந்திய மக்களாகிய நாங்கள். வினா நாங்கள், த பீப்புள்னா மக்கள். இவர் வி த லீடர்ஸ் ஆரம்பிக்கிறார். லீடர்ஸ்னா தலைவர்களாகிய நாங்கள் அப்படின்னு. அவர் போய் கவர்மெண்ட்ல தான் ரிசைனேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுப்பாங்க. அதை அவங்க மேல எதுவும் அலிகேஷன்ஸ் இல்லைன்னா விஆர்எஸ் ஏத்துக்குவாங்க.
ஏத்துக்கிட்ட பிறகு பணியை விட்டு அவர் வெளியே வந்துடலாம். இது அரசு பணியில் தான் நடக்கும். இப்ப நான் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்காக போய் ரிசைனேஷன் லெட்டர் கொடுக்க போனேன். எங்க டைரக்டர் என்ன சொல்லிட்டாரு, நோ 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 அப்படிலாம் தர முடியாது, இன்னும் ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி உங்க மேல இருக்குது, அதை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டாரு. மூப்பனார் கூப்பிட்டு ஹோம் செக்ரட்டரி பேசினார். ஹோம் செக்ரட்டரி கூப்பிட்டு டைரக்டர் பேசினார். அவரு உடனே பதறி அடிச்சுக்கிட்டு, ஐயோ திருமாவளவன் வாப்பா வந்து வாங்கிட்டு போ ரிசைனேஷன் லெட்டரை, நான் ஏத்துக்கிட்டேன் என்று என்னுடைய பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்டு இவர் இந்த தேதியில் இருந்து இந்த நிமிடத்திலிருந்து இவர் இந்த அரசு பதவியிலிருந்து விலகிவிட்டார் அப்படின்னு சான்றிதழ் கொடுத்தார். இது அரசு பணியில் விலகுவதற்கு கடிதம் போட்டு அனுமதிக்கு காத்திருக்கணும். கட்சியிலிருந்து விலகிறதுக்கு ஏன் இவர் போய் டெல்லியில உட்கார்ந்து இருந்தாரு அண்ணாமலை? வெளியே வந்து பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போக வேண்டியதானே, நான் இப்ப பிஜேபியில இல்ல, தனியா கட்சி தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. ஆனா இவர் வந்து டெல்லியில போய் கடிதம் கொடுத்துட்டு மோடி அமித்ஷா இவங்கெல்லாம் பார்த்து அவங்க அதை படிச்சு பார்த்துட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிட்டு உங்க லெட்டர் வந்து அக்செப்டட், நீங்க இனிமே போகலாம் வெளியே. யாராவது எந்த உலகத்திலேயே நடக்குமாப்பா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியிலிருந்து வெளியே போறதுக்கு யாராவது ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்து அதை அக்செப்டன்ஸ் வரலுக்கு காத்திருந்த வரலாறு உலகத்தில் உண்டா? இப்ப நீங்க பிடிக்கலன்னா நீங்க பாட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம், யாரும் கேட்க போறா? ஏன்னா நீங்களா வந்தீங்க, நாம எல்லாம் ஒன்னா வாலண்டரியா வந்திருக்கிறோம். வெளியே போகணும்னா யார் வேணாலும் எப்ப வேணாலும் வெளியே போகலாம். வெளியே போயிட்டு பிரஸை மீட் பண்ணலாம், பத்திரிகையாளரை கூப்பிட்டு நான் இப்போ இந்த நிமிடத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இல்ல, சோ காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். யார் என்ன பண்ண போறா? அரெஸ்டா பண்ண முடியும்? என் கட்சியிலிருந்து நீ எப்படி வெளியே போனாய் விலகினாய் அப்படின்னு நான் என்ன கேஸ் கொடுக்க முடியுமா அல்லது கைது பண்ண முடியுமா? ஆனா அண்ணாமலை அனுமதி வாங்கிக்கிட்டு வந்து கட்சி தொடங்குறார். இது ஆழ சிந்திக்க வேண்டிய ஒன்று. பிஜேபி இன்னொரு முகத்தோடு, ஆர்எஸ்எஸ் இன்னொரு முகத்தோடு தமிழ்நாட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறது. இங்கே சொந்த முகத்தோடு வந்தால் பிஜேபியால் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது, போனி ஆகாது. ரொம்ப காலம் முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, ஒன்னும் கதை நடக்கல. இப்ப ஒரே ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே கூட்டணியில, ஒரே ஒரு எம்எல்ஏ நீலகிரியில, ஊட்டி. ஆனா 27 இடத்துல போட்டிட்டாங்க. திமுக கூட்டணியில் நாம் எடுத்த முன்முயற்சி வெற்றி பெற்று விட்டது. பிஜேபி இங்கு வலிமை பெற்றுவிடக் கூடாது, அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்து விடக்கூடாது, அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க வேண்டும். அதுல நாம் வெற்றி பெற்றுட்டோம். இடையில மூன்றாவது சக்தி வந்து விட்டது. இதை யாரும் எதிர்பார்க்கல. இதற்கு எப்படி திருமாவளவன் பொறுப்பாக முடியும்? இதற்கு எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாக முடியும்? எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு எல்லா பூத்திலையும் கமிட்டி போட்ட கட்சி திமுக. அதுல டிஜிட்டல் ஏஜென்ட் வேற போட்டாங்க. BLA 1 BLA 2 அப்புறம் டிஜிட்டலுக்கு தனியா பூத்து ஏஜென்ட். இவ்வளவு ஸ்ட்ரக்சரல் டெவலப்டு பார்ட்டி, ஸ்ட்ரக்சரலி கட்டமைப்பு ரீதியாக வளர்ச்சி அடைந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. ஆனாலும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை? இந்த சுய விமர்சனம் தேவை. நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லுகிறேன், தோற்றது ஒரு புறம் இருக்கட்டும், கூட்டணி ஏன் நிலைக்கவில்லை? இதை நான் விமர்சனமாக வைக்கவில்லை, சிந்தனைக்காக சொல்லுகிறேன். திமுக தலைவர்களின் சிந்தனைக்காக நான் சொல்லுகிறேன். கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் அதிவேகமாக அணியில் இருந்து வெளியேறி தமாகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இந்த உறவை கசந்து போன உறவாக ஏன் நினைத்தார்கள்? திமுக காங்கிரஸ் உறவு கசந்த உறவாக மாறியது ஏன்? இடதுசாரிகள் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆதரவு நல்கியது உண்மைதான் என்றாலும் திமுக அணியிலிருந்து வெளியேற முடியும் என்கிற முடிவுக்கு துணிந்து வருவதற்கு எது காரணம்?
6 5 ஏன் 6 தொகுதிகளை கடந்த முறை தந்து 5 தொகுதிகளை இந்த முறை தந்தது அவர்களுக்கு இனிக்குமா கசக்குமா? தோழமை கட்சிகளை எந்த அளவுக்கு அனுசரணையோடு வைத்திருந்தோம் அதுதானே முக்கியம். திமுக மட்டும் போன தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு திமுக தயார் என்று அறிவித்திருந்தால் கூட்டணி கட்சிகளின் உணர்வுகளை மதித்து அவர்கள் விரும்பிய எண்ணிக்கையை ஓரளவுக்காவது திருப்திகரமான முறையிலே தந்திருந்தால், விரும்பிய தொகுதிகளை தந்திருந்தால் இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அதைவிட இந்த கட்சிகள் அவ்வளவு வேகமாக வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை. இந்த கோணத்தில் யாரும் சிந்திக்கல. அது துரோகம் பண்ணிட்டாங்க. துரோகம் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்கு? நாளைக்கு கூட அமைச்சர் பதவியிலிருந்து நம்ம வெளியேற முடியும். அதைத்தான் நான் சொன்னேன். ஏன்னா அதுல எங்களுக்கு பெரிய பிடிப்பு இல்லை என்பதை சொல்லுவதற்காகத்தான் சொல்லுகிறேன். உடனே இங்க இருக்கிறவன் என்ன சொல்றான், இருக்கிற இடத்துல விசுவாசமா இருந்தா நம்மள ஒரு அடிமையாவே பாக்குறான். சுதந்திரமா சிந்திக்கிற ஆளா பார்க்கல. இங்க இருந்தா இங்க விசுவாசமாயிரு, அங்க இருந்தா அங்க விசுவாசமாயிரு. அதுக்கு என்ன பொருள்? நீ சுதந்திரமாக சிந்திக்க கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்க கூடாது. இது என்ன போக்கு? இது பதவிதான் முக்கியம் என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ளுகிற அணுகுமுறைகளை தானே யாரும் எடுப்பார்கள். நான் டிவிக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன், மினிஸ்டர் பதவியை நாங்கள் வாங்கிட்டோம். சோ இனிமே நாங்கள் டிவிகே தலைவரை, டிவிகே கட்சியை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்போம் அப்படின்னு தானே ஒருத்தன் சராசரி மனிதன் முடிவெடுக்கணும். ஆனால் அதை தாண்டி பிஜேபிக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இங்கே இயங்க வேண்டும் என்கிற பார்வையை திருமாவளவன் முன்வைக்கிறான் என்றால் இந்த பார்வையை நீங்கள் பாராட்ட வேண்டாமா? வரவேற்க வேண்டாமா? ஒரு அட்டாச்சா இல்லாம ஏன் இப்படி பேசுறான் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறான்னா ஏதோ மறுபடியும் இங்க திமுகவோட ஒட்டிக்கொள்ள முயற்சி. என்ன திமுகவோட ஒட்டிக்கொள்ள வேண்டிய அளவுக்கான தேவை என்ன வந்தது? ஒரு மீனிங்லெஸ், அர்த்தமில்லாத ஒரு விமர்சனம் அது. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 பேரும் தேர்தலுக்காக மோதிக்கொண்டாலும் கூட பிஜேபி உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இதான் நான் அலர்ட் பண்றேன். தமிழ்நாட்டு அரசியலில் தவேகாவுக்கு எதிர்நிலையிலே இருப்பது பாஜகவாக இருந்துவிடக் கூடாது அல்லது அண்ணாமலையாக மாறிவிடக் கூடாது என்பதுதான். அண்ணாமலையை கண்டு திருமாவளவன் பயப்படுறாரா? அண்ணாமலையாக வந்தால் பிரச்சனை இல்லை. RSS முகத்தோடு முகமூடி போட்டுக் கொண்டு வந்தால் அது பிரச்சனை தான். ஏன்னா அவர் RSSல பயிற்சி பெற்ற ஒரு நபர், அந்த பாசறையில் வளர்ந்தவர். அவரால் எப்படி அதை தாண்டி பெரியார் அரசியலை பேச முடியும்? இடதுசாரி அரசியலை எப்படி பேச முடியும்? அவர் எப்படி தாவேகாவுக்கு ஒரு கவுண்டர் பார்ட், ஒரு எதிர்நிலை சக்தியாக வளர முடியும்? அப்படி அவர் வளர்ந்தால் என்னவாகும்? டெல்லியிலே கெஜ்ரிவாலுக்கு நேர்ந்த நிலைதான் உருவாகும். 2 எலெக்ஷன்ல ஜெயிக்க விட்டு 3வது எலெக்ஷன்ல காலி பண்ணிட்டார். வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜிக்கு நிகழ்ந்ததுதான் நடக்கும். அங்க காங்கிரஸ் ஒழிப்பதற்கு மம்தா பானர்ஜிக்கு எல்லா வகையிலும் அப்போது அவர்கள் மாரல் சப்போர்ட், ஒரு மானசீகமான ஆதரவை நல்கினார்கள். இன்னைக்கு என்ன நிலை? காங்கிரஸையும் வீழ்த்தி மம்தா பானர்ஜியையும் ஓடவிட்டார்கள். இப்போ அந்த அம்மா அங்க நிற்கவே முடியல. 20 எம்பிக்களை தூக்கி விட்டார்கள், 60 MLAக்களை பிரித்து விட்டார்கள். இது தமிழ்நாட்டில் நடக்குமோ என்கிற கவலை. இது போன்ற ஒரு அரசியல் சூழல் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டுதான் நான் காட்டுமன்னார் கோவிலில் இருக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தேன். கூட்டணி தலைவர் சங்கடப்பட்டு விடக்கூடாது, மனம் நோகக்கூடாது. அவருடைய விருப்பத்திற்கு மாறாக நாம் செயல்படக்கூடாது என்று என் விருப்பத்தை
நான் பின்னுக்கு தள்ளிவிட்டேன். என்னுடைய ஆசையை நான் விட்டுட்டேன். எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டேன், சட்டமன்றத்திற்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், காட்டுமன்னார் கோவிலில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மக்கள் நல கூட்டணியில் வெறும் 87 ஓட்டுல பறிகொடுத்த நிலையில இப்போதாவது வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் போய் ஒரு 5 வருஷம் நாம மக்களுக்காக பேச முடியும் என்கிற நம்பிக்கையோடு கனவுகளோடு என் பெயரை நான் அறிவித்தேன். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஃபோர்ஸ் பண்ணல, கட்டாயப்படுத்தல, வற்புறுத்தல. நீங்க ஒரு கட்சி தலைவர், உங்களுக்கு தெரியாதது இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனா உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க அப்படின்னு. ரீகன்சிடர் பண்ணுங்க. அவ்வளவுதான். உடனே எழுந்தேன். சரிண்ணே, நான் நிக்கல, தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றுப்பயணத்துக்கு போறேன் அப்படின்னு கூட்டணி தலைவரிடத்தில் சொல்லிவிட்டு வந்தவன் நான். நம்முடைய ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு நம்முடைய விருப்பத்தை கூட பின்னுக்கு தள்ளிவிட்டு கூட்டணியின் நலன் முக்கியம், கூட்டணி தலைவரின் உள்ளம் நோகக்கூடாது, இந்த அடிப்படையிலே நான் முடிவெடுத்தேன். ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை திமுகவுக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகளை தாவேகாவுக்கும் எதிராக நிறுத்த பார்க்கிறார்கள். திருமாவளவை இப்படி பேசுறாரு, அப்படி பேசுறாரு. உடனே அன்புமணி இங்க உள்ள வர போறாரு, திருமாவளவை வெளியே போக போறாரு. திருமாவளவனை எந்த சக்தியாலும் அரசியலில் இருந்து வெளியேற்ற முடியாது. அரசியலில் இருந்து வீழ்த்த முடியாது. அதை ஆணவத்தோடு சொல்லவில்லை, நம்பிக்கையோடு சொல்லுகிறேன். ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருக்கிற வரையில் அந்த நம்பிக்கை ஒருபோதும் தளர்ந்து போகாது. 11 மணி ஆக போகிறது, இன்னும் அரங்கம் நிறைந்திருக்கிறது. பட்டினியாக இருக்கிறீர்கள், இன்னும் உற்சாகம் குறையவில்லை, அந்த வீரியம் குறையவில்லை, அந்த வேகம் குறையவில்லை, அந்த எழுச்சி குறையவில்லை. இந்த சக்தியை எந்த சக்தியாலும் ஒருபோதும் பலவீனப்படுத்த முடியாது. என்ன அவங்களுக்கு ஒரே ஒரு உத்தி, திருமாவளவன் முன்ன மாதிரி ஸ்டெடியா இல்ல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஊசலாட்டத்தில் அதிருப்தியில் இருக்கிற சக்திகள் எல்லாம் கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. அதான் அவங்க எதிர்பார்க்கும். என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற தோழர்கள் என்னை முழுமையாக அறிவார்கள், புரிந்து கொள்வார்கள். எந்த விமர்சனங்களாலும் திருமாவளவனையும் சிறுத்தைகளையும் பலவீனப்படுத்திவிட முடியாது என்பதை நான் உறுதிபட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்புதான் ஆகஸ்ட் 17 தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. ஒவ்வொருவரும் பொறுப்போடு செயல்பட வேண்டும். ஏனோ தானோ என்று செயல்படக்கூடாது. ஒரு மாதம் தானே இடைவெளி இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. இன்று இரவிலிருந்தே நீங்கள் செயல்பட தொடங்க வேண்டும். திரும்பும் திசையெல்லாம் நீலம் சிவப்பு வண்ணம் இருக்க வேண்டும். மாநாட்டு விளம்பரங்கள் இருக்க வேண்டும். துண்டறிக்கைகள் கிராமம் கிராமமாக விநியோகிக்கப்பட வேண்டும். சுவரொட்டிகள் ஒட்டப்பட வேண்டும். சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு மாத காலத்திற்கு முழுக்க தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்கிற அந்த முழக்கம்தான் பரப்பப்பட வேண்டும். மீண்டும் ஒரு களம், நாம் யார் என்று நிரூபிப்பதற்கான, உறுதிப்படுத்துவதற்கான களம். கருத்தியல் சார்ந்த ஒரு களம். நாம் பேசுகிற அரசியல் தமிழ் சமூக தளத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நேற்று காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மண்டல செயற்குழுவில் நான் பேசுகிற போது தமிழ் தேசியத்தை நாம் எப்படி
அணுகுகிறோம் என்பதை சொன்னேன். ரெண்டு வகையான தமிழ் தேசியத்தை நான் பார்க்கிறேன். ஒன்று, தனித்தமிழ்நாடு கோருகிற தமிழ் தேசியம். இன்னொன்று, அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட மாநில உரிமைகளை மாநில சுயாட்சியாக வலியுறுத்துகிற தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியம் மொழி உணர்வின் இன உணர்வின் அடிப்படையில் இல்லாமல் இனவாத தமிழ் தேசியமாக திரிபுவாதம் செய்யப்படாமல் பாரதிய ஜனதாவும் RSS முன்னெடுக்கிற சாதியவாத மதவாத இந்திய தேசியத்திற்கு எதிராக, மதவழி தேசியத்திற்கு எதிராக சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற தமிழ் தேசியம். அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக தனித்தமிழ்நாடு என்று கோருகிற அந்த அரசியலை நாம் இங்கே முன்வைக்கவில்லை. நாம் தனித்தமிழ்நாடு கோரிய தமிழரசனை வணங்குகிறோம், அது வேறு. தனித்தமிழீழம் கோரி லட்சக்கணக்கான போராளிகள் வீரவணக்கம் செய்யக்கூடிய அளவுக்கான ஈகம் செய்த தமிழீழ கோரிக்கை, அந்த விடுதலை அடிப்படையிலான தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கவில்லை. அண்ணன் பிரபாகரன் அவர்களைப் போலவோ தோழர் தமிழரசன் அவர்களைப் போலவோ நாம் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை, தமிழீழ கோரிக்கையை உயர்த்தி பிரிக்கக்கூடிய அந்த தமிழ் தேசியத்தை நாம் முன்வைக்கவில்லை. இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற உயிர் மூச்சு கோட்பாடுகளை வலியுறுத்துகிற புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைக்கிற அந்த உறுதிப்பாட்டோடு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த உறுதிப்பாட்டோடு, இது எங்கள் மொழி, இது எங்கள் மண், இது எங்கள் அரசு, எங்களுக்கான அந்த சுதந்திரம், தன்னாட்சி, மாநில சுயாட்சி வேண்டும். இந்தியாவுக்குள் ஒவ்வொரு மொழியை பேசக்கூடிய தேசிய இனங்களும் அந்த இறையாண்மையை, மொழி வழி தேசிய இறையாண்மையை பெற வேண்டும். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்மொழிகிறது.